Hello, welcome to this channel. How to have a healthy relationship with social media. சோஷியல் மீடியா இது நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டாகவே மாறிடுச்சுல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துலேயே திரும்ப கிடைக்காத ஒன்றுனா அது நம்மளோட டைம்னு. சில நேரத்தில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை ரியலைஸ் கூட பண்ணாமல் அவ்வளோ நேரத்தை நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். இப்படி நம்மளோட ப்ரீஷியஸான டைமை ஸ்பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற அந்த சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோஷியல் மீடியா யூசர்ஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க பாசிட்டிவான விஷயங்களுக்காக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். நீங்கள் ஆல்ரெடி சோஷியல் மீடியா கூட ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. எப்போவும் நெகட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட டைமை இழப்பாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இழப்பாங்க. இதில் ரொம்ப பரிதாபமான விஷயம் என்னன்னா அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகிறது, அவங்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது அவங்களுக்கே தெரியாது. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க. சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறதால நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது, நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது, இது எல்லாமே தெரியும், ஆனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க, அதுலேருந்து வெளில வர முடியாது. இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியனை தான் ஷேர் பண்ண போகிறேன். இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோன்ற விஷயங்களை, நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். இது மேபி சிலருக்கு கரெக்டாக தோணலாம், சிலருக்கு இது வேலைக்காகாதுன்னு தோணலாம். நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நோ ப்ராப்ளம், லீவ் இட். ஃபர்ஸ்ட் விஷயம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? சில டைமில் நம்மளே வாலண்டியராக சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே ஃபோனை எடுப்போம், அதை விட்டுடுங்க. சில டைமில் யூடியூப்பில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலான்னு ஃபோனை எடுப்போம், இல்லை யாருக்காவது கால் பண்ணுறதுக்காக ஃபோன் எடுப்போம், இல்லை டைம் பார்க்குறதுக்காக ஃபோன் எடுப்போம். இப்படி ஏதாவது ஒரு வேலைக்காக எடுத்திருப்போம். அந்த டைமில் நமக்கு சோஷியல் மீடியாஸ்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம எதுக்காக எடுத்தோமோ அதை மட்டும் பண்ணாமல் சோஷியல் மீடியாக்குள்ளே போயிடுவோம். இன்னும் சில நேரத்தில் எதுக்கு எடுத்தோன்றதையே மறந்துட்டு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நோட்டிஃபிகேஷன்ஸ். எல்லா ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை இந்த பர்டிகுலர் ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இந்த ஆப்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன் உண்மையாகவே நமக்கு தேவையா? எஸ்னா எனேபிள் பண்ணுங்கள், நோனா டிசேபிள் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு எந்த ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸுமே அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம கண்ட்ரோலில் தான் ஃபோன் இருக்கணும், ஃபோன் கண்ட்ரோலில் நம்ம இருக்கக்கூடாது. அதாவது நமக்கு எப்போ வேணுமோ அப்போ தான் ஃபோனை யூஸ் பண்ணணும். ஃபோன் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறப்பெல்லாம் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டெப் இது தான், நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2வது, நோட்டிஃபிகேஷன்ஸை தான் ஆஃப் பண்ணிட்டோமே, ஃபோன் கண்ட்ரோலில் நம்ம இல்லை, நமக்கு தோன்றப்ப தான் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாதீங்க. டெய்லி ஒரு பர்டிகுலர் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் நீங்கள் ஒதுக்கின அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸா? அப்போது ஏதாவது இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வந்திருந்தா நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ்னால் யாரும் வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ சொல்ல போகிறதில்ல, கால் பண்ணி தான் சொல்ல போகிறாங்க. அப்படியே மெசேஜ்லேயே சொன்னாலும் நீங்கள் அந்த மெசேஜை பார்க்கலன்னு தெரிஞ்சால் அடுத்தது உங்களுக்கு கால் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். 2வது டிப் இது தான், தோன்றப்போலாம் சோஷியல் மீடியாஸை செக் பண்ணாமல் பர்டிகுலர் டைமில் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது மூலமாக அதிகமாக சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். 3வது விஷயம், ஹாய் ஹாய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணுற? சும்மா தான். நீ என்ன பண்ணுற? நானும் சும்மா தான். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்த மாதிரி சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சேட்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். எப்போவாவது மந்த்லி ஒன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ இந்த மாதிரி சேட் பண்ணுறதுனா ஓகே. பட் டெய்லி இந்த மாதிரி சேட் பண்ணுறது வேணாம். இந்த மாதிரி அன்னெசரி சேட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 3 இது தான், அவாய்ட் அன்னெசரி சேட்ஸ். 4வது விஷயம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இதெல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. மற்றவங்க அப்லோட் பண்ணாலும் பார்க்காதீங்க. ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ப்ரைவேட்டாக எத்தனை டைம் வேணாலும் கேளுங்க. அதை எதுக்கு நம்ம பப்ளிக்காக ஸ்டேட்டஸில் வைக்கணும்? இந்த ப்ராசஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறதோடு முடியறதில்ல. எவ்வளோ பேர் அதை பார்த்துருக்காங்கன்னு அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னடா லவ் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்க, எதுவும் சரியில்லையே. என்னடா மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்டஸ்லாம் போடுற, ஞானம் வந்துருச்சா?
இது மாதிரி எந்த ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணாலும் அதுக்கு ஒரு 5 பேராவது இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணணும். இது ஒரு லாங் டைம் வேஸ்டிங் ப்ராசஸ். அதே மாதிரி உங்களை பற்றின டீட்டெயில்ஸ், எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும், நான் இன்றைக்கி பீச்சுக்கு போனேனே, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், 2 days செல்ஃபி வித் சிஸ்டர் வித் டாக் blah blah blah, இந்த மாதிரி விஷயங்களை ஸ்டேட்டஸ்லேயோ ஸ்டோரிலேயோ அப்லோட் பண்ணாதீங்க. உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் பப்ளிக்காக சொல்லாதீங்க. ப்ரைவசி இஸ் லக்ஸரி. அதே மாதிரி மற்றவங்க அப்லோட் பண்ணுற ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸையும் பார்க்காதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு 50 பேர் ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் 10 டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கும். நானும் பேசுறேன், சிரிக்கிறேன், நடக்கிறேன், ஆனா திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்வி தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன வாழ்க்கடா, என்ன வாழ்க்கடா, வாழ்க்கனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா போயிட்டு இருந்தது. டேமேஜான பீஸ் நானே ஜோக்கர் இப்போ நிறுத்துடா. இந்த மாதிரி நெகட்டிவ் சாங்ஸ் சென்டென்ஸ்லாம் கேட்டால் அது நமக்கு தெரியாமலே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம மைண்டுக்கு விஷம் மாதிரி. தெரிஞ்சே ஏன் விஷத்தை குடிக்கணும்? வேணாம், பார்க்கவே பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மற்றவங்களோட ஸ்டேட்டஸையோ ஸ்டோரியோ பார்க்குறதால நமக்கு எந்த யூஸுமே இல்லை. நம்மளோட ப்ரீஷியஸான டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அந்த டைமை வேறு ஏதாவது புதுசாக கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 4th டிப் இதுதான். ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ அப்லோட் பண்ணாதீங்க. மற்றவங்க அப்லோட் பண்ணுறதையும் பார்க்காதீங்க. 5வது விஷயம், நம்ம எந்த மாதிரி வீடியோஸை அதிகமாக பார்க்குறோமோ, எந்த மாதிரி போஸ்ட்டை அதிகமாக லைக் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸும் போஸ்ட்டும் தான் நம்மளோட ஹோம் பேஜில் வரப்போகுது. ஸோ நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட ஹோம் பேஜ், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். உங்களுக்கு பர்சனலாக எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புக்ஸ் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். புக் லவர்ஸ்க்காக நிறைய குரூப் இருக்கும் இல்லையா? அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பெயிண்டிங்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு ரிலேட்டடான குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெயிண்டிங் எக்ஸ்பர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயங்களை பற்றி புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டோட ஹோம் பேஜ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் மட்டும்தான் இருக்கும். 5வது டிப் இதுதான். உங்கள் சோஷியல் மீடியாஸோட ஹோம் பேஜை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸாலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான போஸ்ட்டாலேயும் ஃபில் பண்ணுங்கள். 6வது விஷயம், இவங்க பேஜ் இன்ஸ்டாகிராமில் செம்ம ஃபேமஸ், அதனால தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஆக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இவர் பெரிய யூடியூபர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரோட வீடியோஸ்க்கெலாம் நான் பெரிய ஃபேன், ஸோ இவரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஆக்டர் மிஞ்சு போனால் என்ன போஸ்ட் பண்ணுவார்? அவர் ஃபோட்டோ ஷூட் பண்ண ஃபோட்டோஸு. ஒரு யூடியூபர் என்ன போஸ்ட் பண்ணுவாங்க? அவர் நியூ வீடியோ இஸ் அவுட், வாட்ச் நவ். ஒருத்தவங்க ஃபேமஸாக இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணணுமா? நான் எல்லா ஆக்டர்ஸும் எல்லா யூடியூபர்ஸும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரல, பட் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்காங்க. சிலர் நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா உடனே அவங்களோட எல்லா சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க போடுற போஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? அதில் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்கிற மாதிரி இருக்கா? நமக்கு அவங்க அப்லோட் பண்ணுற போஸ்ட்டும் வீடியோஸும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கான்னு பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். 6வது டிப் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் போய் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு நிஜமாவே அவங்க இன்ஃபர்மேஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறாங்கன்னு தோணுச்சுன்னா மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 7வது விஷயம், ஃபார்வர்ட் மெசேஜஸ். ஒரு மெசேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை முழுசாக படித்து பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உண்மைதானான்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஜியோ 90 நாளைக்கு 2 GB நெட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏர்டெல் 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக நெட்டு கொடுக்குறாங்க, ஏர்டெல்லின் அதிரடி ஆஃபர், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடலுக்கடியில் இருக்கும் விநாயகர் சிலை காண கிடைக்காத அபூர்வமான காட்சி. பார்த்தவுடன் 10 பேருக்கு ஷேர் பண்ணவும். ஷேர் பண்ணால் 2 நாட்களுக்குள் நன்மை நடக்கும். ஷேர் பண்ணவில்லை என்றால் தீமை நடக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த மெசேஜை ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணியிருக்கும்? கடுப்பாக இருந்திருக்கும்ல, ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகியிருக்கும்ல. அதே மாதிரி தானே நீங்கள் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியான ஃபார்வர்ட் மெசேஜஸை ஷேர் பண்ணாதீங்க. இந்த 7 விஷயமும் பர்சனலாக எனக்கு இப்படியெல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுன விஷயங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா ஃபாலோ பண்ண வேண்டாம், விட்டுடுங்க.
இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து என்னோட வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.